வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல முக்கியமான சில டாபிக்கை இந்த பதிவில் பார்க்கலாம். முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, நேற்று பிப்ரவரி 14 சரியா 27 வருடங்களுக்கு முன்பாக 1998ல் கோயம்புத்தூர்ல தொடர் குண்டுவெடிப்பு நடந்த தினம் தான் பிப்ரவரி 14. 58 அப்பாவி பொதுமக்கள் இறந்து போறாங்க, 200க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைகிறாங்க. பாஜகவை தவிர எந்த அரசியல் கட்சியும் அந்த அப்பாவி பொதுமக்கள் இறந்து போனாங்களா 58 பேர், அவங்களுடைய நினைவாக வருஷம் ஒரு ட்விட்டர் பதிவு கூட போடுறது கிடையாது. ஒரு சின்ன பதிவு கூட அவங்களுடைய நினைவை போற்றி ஒரு ட்விட்டு கூட போடுறது கிடையாது. அப்படிங்கிறது தான் வேதனையின் உச்சம். பாஜக மட்டும்தான் ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி 14 உயிர் நீத்த 58 அப்பாவி பொதுமக்கள் நினைவாக புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சியை நடத்தி வராங்க. நேற்று ஆர்எஸ்புரத்தில், கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரத்தில் இந்த புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சி நடந்திருக்கு. அண்ணாமலை அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு சில ஸ்பீச் கொடுத்துருக்காரு. அதில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, எதுக்காக பிஜேபியுடைய ஆட்சி வேணும் அப்படின்னா, எதுக்காகனா பிஜேபிக்கு ஓட்டு போட்டால் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். வீட்டை விட்டு கிளம்பி வெளியே போகிறோம் அப்படின்னா பத்திரமாக வீட்டுக்கு திரும்பக்கூடிய ஒரு சூழலை பிஜேபி மட்டும்தான் ஏற்படுத்தி தரும். திமுக ஆட்சியில், காங்கிரஸ் உடைய ஆட்சியிலலாம் பாதுகாப்பற்ற சூழல் தான் நிலவுது எங்கே போனாலும் அப்படின்னு அண்ணாமலை பேசியிருக்காரு. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன பேசியிருக்காருன்னா, ஒவ்வொரு வருஷமும் மே 21 ஆன்டி டெரரிசம் டே, அதாவது தீவிரவாத எதிர்ப்பு நாள் மே 21. அந்த மே 21 பள்ளிகள், கல்லூரிகள், பொதுமக்கள் கூடக்கூடிய அந்த இடங்கள் இருக்குது பார்த்தீங்களா, பொது இடங்கள், அங்கே தீவிரவாதத்துக்கு எதிராக மக்கள் சபதம் மேற்கொள்ளணும். ஸ்கூல்ஸில் ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜஸில் ஸ்டூடெண்ட்ஸு, இவங்கெல்லாம் தீவிரவாதத்துக்கு எதிராக உறுதிமொழி எடுக்கணும். பல்வேறு மாநிலங்கள் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன் தமிழகம் மட்டும் அதை ஃபாலோ பண்ண மாட்டேது? தமிழகத்தை ஆட்சி செய்யக்கூடிய நபர்கள் மே 21 தீவிரவாதத்தை எதிர்த்து அந்த உறுதிமொழி எடுக்கக்கூடிய அந்த நிகழ்வை ஏன் ஃபாலோ பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு. இது டாபிக் 1. டாபிக் 2 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உங்களில் ஒருவன் பதில்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களில் ஒருவன் பதில்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீச் கொடுத்துருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா புதுசாக கெட்டப்பு, கண்ணாடியெல்லாம் போட்டுக்கிட்டு பேசியிருக்காரா. அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, எடுத்தோடனே ஒரு கேள்வி கேட்கப்படுது. தலைவர், முதல்வர் இப்போ அப்பான்னு சொல்கிறாங்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கப்படுது. அதுக்கு முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கட்சியில் தலைவராக இருக்கிறதுனால தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க, முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறதுனால முதல்வர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாத்த விட எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினர் என்னை அப்பா அப்படின்னு கூப்பிடும்போது அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. இந்த பதவிகள்லாம் பார்த்தீங்கன்னா, தலைவர் பதவி, முதல்வர் பதவி அப்படிங்கிறதெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் வேறு யாராவது அந்த இடத்துல இருக்க முடியும். ஆனால் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இளைய தலைமுறைகள் கூப்பிடுறது எப்போதுமே மாறாது. அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது அப்பான்னு கூப்பிடும்போது அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காருங்க. இப்போ இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு. பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா, மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களை அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்களா, ஜெயலலிதா அவர்களை அம்மா அப்படின்னு கூப்பிடுறது பொதுமக்களே வாலண்டியராக கூப்பிட்டது. ஆனால் ஸ்டாலின் அவர்களை அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறது திணிக்கிற மாதிரி இருக்குது. அதாவது ஜெயலலிதா அவர்களை அம்மா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி ஸ்டாலின் அவர்களை அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி திமுகவுடைய ஒரு பிளான் மாதிரி தெரியுது. இது மக்கள்கிட்ட திணிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அப்பா அப்படின்னு கூப்பிடுறது, இளைய தலைமுறையினர் எல்லாம் என்னை அப்பான்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு ஸ்டாலின் சொல்கிறாருல, எங்கே அப்பான்னு கூப்பிடுறாங்க? ரொம்ப அடிக்கடி இதெல்லாம் பார்க்க முடியாது. எப்பயாவது ஒரு தடவை திமுகவுடைய ஐடி விங்கு சில வீடியோ ஷேர் பண்ணுறாங்கன்னா அந்த வீடியோவில் யாராவது ஒருத்தங்க அப்பான்னு கூப்பிட்டுருப்பாங்க. அது திமுக செட் பண்ண ஆட்களாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அடுத்தடுத்து பதிவுகள் போட இது திமுக மத்தியில் கொதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. இது டாபிக் 2. டாபிக் 3 என்ன பார்க்க போகிறோம், ஜெர்மனியில் முனிச் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு. இந்த செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸில் நம்ம எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் ஜெய்சங்கர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் கலந்துக்கிறாரு. அந்த மீட்டிங்கில் மேற்கத்திய நாடுகளுடைய பிரதிநிதிகள் முன்பாக நம்ம ஜெய்சங்கர் என்ன பேசியிருக்காருன்னா, வேற லெவல் சம்பவம் பண்ணியிருக்காரு. என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, மேற்கத்திய நாடுகளுடைய தூதர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மேற்கத்திய நாடுகளுடைய தூதர்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் ஒரு காவாசியை எங்களுடைய தூதர்கள் அவங்கவுங்க நாட்டில் மேற்கத்திய நாடுகளில் இருக்கக்கூடிய எங்கள் இந்திய தூதர்கள் செஞ்சால், அவங்க தூதர்கள் இங்கே பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை எங்கள் தூதர்கள் அங்கே பண்ணால் அவ்வளவுதான், பொத்துட்டு இவங்களுக்கெல்லாம் ரோசம் வந்துடும், கம்பு எடுத்து சண்டைக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேற்கத்திய நாடுகளுடைய பிரதிநிதிகள் முன்பாக நம்ம ஜெய்சங்கர் அவர்கள் தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு. இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.